வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. எங்கள் பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்றைக்கி என்ன பரிமாறி இருக்குன்னு பார்க்கலாம். பந்தியில் இன்றைக்கி எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் பாஸ்மதி ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி. நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை என்னென்னு பார்த்தலாம். ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் வாங்க. ஒரு 5 ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன், 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், பட்டை, மராட்டி முக்கு, கிராம்பு, 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 2 குட்டி பழுத்த தக்காளி ரொம்ப போடாதீங்க, ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், 1/4 கப் தயிர் எடுத்துருக்கிறேன், ஒரு எலுமிச்சம்பழம், அதில் பாதி நம்ம புளிய போகிறோம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, ஒரு கை புதினா கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கிறேன், 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்குறோம், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் டோஸ்ட் பண்ண போகிறோம், 2 மீடியம் சைஸ் கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, ஒரு 6-7 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து 1 கப் வரும். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் 3 கப் பாஸ்மதி ரைஸ், அதாவது 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் அலசி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊறணும். தண்ணியை அளந்தே வச்சுட்டேன். அதில் அதாவது இந்த டம்ளர் எனக்கு 100 கிராம் பிடிக்கும். இதுக்கு 3 டம்ளர் அரிசி நான் எடுத்துருக்கிறேன். 1க்கு 1.5 மெஷர்மெண்ட் அளவு தண்ணி அளந்து வச்சுட்டேன். அதை அப்படியே நம்ம ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை அதில் பாதி ஊற்றுங்க. கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு அதெல்லாம் சேர்த்துடலாம். பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா வருங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இப்போ வறுபட்டுருச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கட்டும் எண்ணெயில். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டை நான் இடித்து வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிறதையும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடணும், மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த 3 காய்கறி மட்டும் போட்டிருக்கேன். இந்த 3 காய்கறியும் போட்டு நல்லா வதக்குங்க. காய்கறியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. காரம் இதுவே அளவாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பாதி இப்போ சேர்க்குறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பொடியோட பச்சை வாடை எல்லாமே போகணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கலாம், அதை ஊற்றிடுங்க. தயிர் ஊற்றி நல்லா வதக்குங்க. தயிர் ஊற்றினா அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் ஆல்ரெடி அரிசியும் தண்ணியுமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன். 3 கப்புக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அளவில் 3 கப்புக்கு நான் ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விடலாம், அரிசி உடையாது. ஆனால் வெந்த பிறகு போட்டு நல்லா கிளறக்கூடாது. ஸோ இப்போவே எல்லா பக்கமும் கிரேவி செய்கிற மாதிரி கிளறி விட்ருங்க. மீதம் உள்ள கொத்தமல்லி புதினா மேலே தூவிக்கோங்க. குக்கர் மூடி கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டால் போதும். 1 விசில் வந்தாலே போதும். உதிரியாக பார்க்கலாம். கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர் திறந்து பார்க்கலாம். சூப்பராக உதிரியாக வந்திருக்குங்க பிரியாணி. இப்போ நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டை போட்டுடலாம். இதில் கிளறதுக்கு முன்னால் எல்லாமே போட்டு ஒட்டுக்கா போட்ட அப்புறம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுருங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சிங்கன்னா பிரியாணி நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும். அரை எலுமிச்சம்பழம் மேலே புழிஞ்சு விட்டுருங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுறலாம். அப்படி சைட்லேருந்து எடுத்து அப்படியே மேலே எடுத்து விடுங்க. நல்லா நடுவில் வச்சு அப்படி கிளறிடாதீங்க, உடஞ்சிரும் அரிசி. பார்த்திங்கன்னா அப்படி சைட்லேருந்து எடுத்து இப்படி பரட்டி விடுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் வரும். சூப்பராக கமகமன் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாவ், நம்ம சாப்பிட ரெடி ஆயிடுச்சு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் அவங்களாம் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாடா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்